குறைந்தபட்சம் 760 ரூபாய், அதிகபட்சம் 800 ரூபாய். இந்த விலை பட்டியல் 760 800 ரூபாய்ன்னு அறிவிச்சிருக்காங்க. இது சந்தையில எனக்கே தெரியும், எனக்கு தெரிந்தவர்கள், நாங்க சில நண்பர்கள் எல்லாம் ஒரு ஆர்வத்துல அன்லிஸ்டட்ல நிறைய வாங்குறது விற்கிறது உண்டு. அதுல பெரிய ரிஸ்க் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடிய ஆட்கள். இதுல இந்த மாதிரியான அதெல்லாம் 1000 ரூபாய், 1100 ரூபாய், 1200 ரூபாய்க்குலாம் நடந்ததை நான் பார்த்திருக்கேன் சமீப காலத்துல, ஓரிரு மாதங்களுக்கு முன்பு, ஓரிரு வாரங்களுக்கு முன்பு கூட. சோ அதுல இருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 25-30% இது குறைவு. அப்கோர்ஸ் இந்த விலைக்கு போட்டவங்களுக்கு எல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது. சோ மீண்டும் சந்தையில பட்டியலிடப்படும் பொழுது அது 700 இருக்கலாம், 900 இருக்கலாம், 1000 இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் அவங்க இந்த விலை பட்டியல் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுனால ஏற்கனவே அன்லிஸ்டட் மார்க்கெட்ல வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியாமல், இந்த ரிஸ்க் புரியாமல் வாங்கியவர்களுக்கு இது சோர்வளிக்க கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த ரிஸ்க முழுவதும் புரிந்து வாங்கினவங்க இதை பத்தி அதிகம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி தேசிய பங்குச்சந்தையினுடைய பங்குல 700-800 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணவங்களும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் 3000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணவங்களும் தெரியும், 6500 இன்வெஸ்ட் பண்ணவங்களும் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க 1க்கு 4 போனஸ் கொடுத்து, போனஸுக்கு அப்புறம் 2000 ரூபாய்க்கு மேல வணிகம் நடந்ததையும் பார்த்திருக்கேன். சோ இந்த மாதிரி 2 லாபம் வரும், 2 நஷ்டம் வரும் பங்குச்சந்தையில. அதுலயும் அன்லிஸ்டட் இது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தெரிந்து வருபவர்கள் வேறு. தெரியாமல் லாபம் மட்டுமே வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வர்றவங்க, அதுவும் குறிப்பாக சிறு முதலீட்டாளர்கள் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். திரும்ப பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த ரிஸ்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இதை சொல்றேன். இது நல்ல நிறுவனம், நல்ல நிறுவனம். NSDLங்கிறது நல்ல நிறுவனம், நல்ல ப்ரொமோட்டர்ஸ் உள்ள நிறுவனம், அவருடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கு. ஆனால் என்ன விலைக்கு வாங்கணுங்கிறது இருக்குல்ல, இந்த விலைக்கு வாங்கலாமா கூடாதுங்கிறத நீங்க ஆலோசனை பெற்று செயல்படுவதுதான் நல்லது.